வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம அனுபவத்தோட மையத்துல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸ். இது எப்படி இங்க வேலை செய்யுது? இது உண்மையிலே இருக்கா இல்ல நம்ம மூளையோட ஒரு தந்திரமா? இதுக்கெல்லாம் பதில் தேட நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது சூசன் பிளாக்மோர் எழுதி கான்ஷியஸ்னஸ் a very short introduction புத்தகம். இது ரொம்ப சிக்கலான விஷயத்த கூட சுருக்கமா தெளிவா சொல்ற அந்த வெரி ஷார்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் வரிசையில வந்தது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட முக்கியமான கேள்விகளையும் அது சொல்ற சில ஆச்சரியமான பதில்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது. நாமளும் சேர்ந்து இந்த மர்மத்தை கொஞ்சம் அழுக்க முயற்சி பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த புத்தகம் நேரடியா அந்த கடினமான சிக்கல், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்றத எதிர்கொள்ளுது. அது என்னன்னா, நம்ம மூளைக்குள்ள நடக்கிற அந்த பௌதீக ரசாயன மாற்றங்கள் எல்லாம் எப்படி நமக்கே உரிய தனிப்பட்ட அகவய அனுபவமா, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா மாறுது. சூடா ஒரு கப் காஃபி குடிக்கிறப்போ வர்ற அந்த உணர்வு, இல்ல ஒரு பாட்டை கேட்கும்போது வர்ற சந்தோஷம், இதெல்லாம் எப்படி வெறும் நியூரான் செயல்பாடுகள்ல இருந்து உருவாகுது? அதுதான் பெரிய கேள்வி. இதுக்கு அறிவியல் பார்வையும் தத்துவ பார்வையும் என்ன சொல்லுதுன்னு இந்த புத்தகத்தோட வழிகாட்டுதலோட நாம பார்க்கலாம். சரி, அப்ப முதல் அத்தியாயம் ஏன் இது ஒரு மர்மம், இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? டேவிட் சால்மர் சொன்ன அந்த கடினமான சிக்கலை பத்தி புத்தகம் பேசுது. இப்போ கவனிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் அதெல்லாம் எளிதான சிக்கல்கள்னு சால்மர் சொல்றாரு. ஆமா, அதையெல்லாம் அறிவியல் ரீதியா விளக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏன் இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு உணர்வா இருக்கணும்? அதுதான் கடினமான சிக்கல். இது ரொம்ப நாளா இருக்கிற மனசு உடல் பிரச்சனை தான் இல்லையா? இரட்டைவாதம், பொருள் முதல்வாதம். கரெக்ட். அந்த இரட்டைவாதம், அதாவது மனம் வேற உடல் வேறங்கிறதும் பொருள் முதல்வாதம் எல்லாமே பௌதீகம்தாங்கிறதும் இந்த விவாதம் ரொம்ப நாளா இருக்கு. சரி, இந்த அகவய அனுபவம், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை எப்படி வரையறுக்கிறது? அதுக்கு தாமஸ் நாகலோட ஒரு ஃபேமஸ் கேள்வி இருக்கு. வௌவால் மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும்? அதாவது ஒரு உயிரினம் நனவோட இருந்தா அதுவா இருக்கிறதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். இதத்தான் நிகழ்வு நிலை நனவு, ஃபினாமினல் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாங்க. அந்த அனுபவத்தோட தரம். இது வெறும் தகவலை பயன்படுத்துற அணுகல் நனவுல இருந்து வேற. இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த நனவு உணர்வுங்கிறது நம்ம மத்த திறன்களோட சேர்ந்து வர்ற ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமா? அதை யோசிக்க வைக்கிறது தான் அந்த தத்துவ சோம்பி, பிலாசாபிக்கல் ஜாம்பி சிந்தனை பரிசோதனை. நம்மள மாதிரியே பேசுற, சிரிக்கிற, வேலை செய்யற ஒரு ஆள், ஆனா உள்ளுக்குள்ள எந்த உணர்வும் இல்லாம ஒரு ரோபோ மாதிரி இருந்தா அப்படி ஒண்ணு சாத்தியமா? ஆமா, இது நனவுக்கு உண்மையிலேயே ஒரு சக்தி இருக்கா, இல்ல அது வெறும் பக்க விளைவா, எபிஃபெனாமினலிசம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. இல்ல நாம நனைவை பத்தி புரிஞ்சிக்கிறதே தப்பா? டேனியல் டென்னட் சொல்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு கார்ட்டீசியன் அரங்கம் மாதிரி. ஆமா, உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? அதுவே ஒரு தப்பான கற்பனைன்னு புத்தகம் சொல்லுது. சரி, அடுத்தது நம்ம மூளை. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். 100 பில்லியன் நியூரான்கள். ஆமா, அதோட அமைப்பு, செயல்பாடுகள், பெருமூளை புரணி, சிறுமூளை, ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேலை. ஆனா இங்க ஒரு முரண்பாடு இருக்கு. மூளையோட செயல்பாடு பரவலா பல இடங்கள்ல ஒரே நேரத்துல நடக்குது, parallel distributed processing. ஆனா நம்ம நனவு அனுபவமும் பெரும்பாலும் ஒருங்கிணைஞ்ச மாதிரி, ஒரே நான் அனுபவிக்கிற மாதிரி தோணுது. இது எப்படி? இத புரிஞ்சுக்கத்தான் நனவின் நரம்பியல் தொடர்புகள், அதாவது நியூரல் காரலேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், NCC தேடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட உணர்வு வரும்போது மூளையில என்ன நடக்குதுன்னு பாக்குறது. உதாரணமா வலிய உணரும்போது சில நரம்பு இழைகள், மூளை பகுதிகள் ஆக்டிவா இருக்கு. ஆனா ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலேயே அதுதான் காரணம்னு சொல்லிட முடியாது. Correlation doesn't imply causation இல்லையா? கரெக்ட். இந்த NCC-ய கண்டுபிடிக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான சோதனைகள் இருக்கு. அந்த நெக்கர் கியூப் மாதிரி 2 விதமா தெரியும் இல்லையா? இல்லனா 2 கண்ணுக்கும் வேற வேற படத்தை காட்டி பார்வை மாறி மாறி வரும். பைனாக்குலர் ரைவல்ரி. அப்போ எந்த மூளை செயல்பாடு எந்த உணர்வோட தொடர்புடையதுன்னு பார்க்க முயற்சி பண்றாங்க. ஆனா இதுலயும் சிக்கல் இருக்கு. அனுபவத்துக்கும் அதை ரிப்போர்ட் பண்றதுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு பிரிக்கிறது கஷ்டம். மூளை பாதிப்புகள் பத்தி சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பிளைண்ட் சைட், சிலருக்கு மூளை பாதிப்பால பார்க்க முடியாது. ஆனா அவங்க பார்வையற்ற பகுதியில ஒரு பொருளை காட்டி அது எங்க இருக்குன்னு கெஸ் பண்ண சொன்னா சரியா சொல்றாங்க. என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டே. ஆமா, இது நம்ம பார்வை அனுபவம் ஒரே மாதிரிதான்னு நினைக்கிறத கேள்வி கேக்குது. இன்னொரு உதாரணம் அந்த ஒரு பக்க புறக்கணிப்பு, ஹெமிஃபீல்ட் நிக்லெக்ட்.
வலது பக்க மூளை பாதிப்புனா இடது பக்க உலகத்தையே கண்டுக்க மாட்டாங்க. சாப்பாடு, ஆட்கள் எதையுமே கவனிக்க மாட்டாங்க. இது பார்வை பிரச்சனை அல்ல, கவனப் பிரச்சனை. இதெல்லாம் நம்ம நனவு எவ்வளோ சிக்கலானதுன்னு காட்டுது. சரி, 3வது அத்தியாயம் நனவுக்கும் நேரத்துக்கும் உள்ள உறவு. பெஞ்சமின் லிபர்ட்டோட சோதனைகள். அதாவது நாம ஒரு செயலை செய்ய முடிவெடுக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த முடிவு நம்ம நனவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மூளையில செயல்பாடு ஆரம்பிச்சிடுதான். ஆமா, ரெடினஸ் பொட்டென்ஷியல் ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நனவான முடிவுக்கு முன்னாடியே வருது. இது நம்ம சுதந்திரமா முடிவு எடுக்கிறோங்கிற எண்ணத்தை பெரிய கேள்விக்குள்ளாக்குது. இதுக்கு லிபர்ட்டோட விளக்கம் என்ன? அவர் பிற்போக்கு குறிப்புன்னு சொன்னாரு. அதாவது உணர்வு லேட்டா வந்தாலும் மூளை அதை நிகழ்ந்த நேரத்துக்கே பின்னோக்கி அனுப்புதுன்னு. ஆனா டெனட் மாதிரி ஆட்கள் இந்த அகவய உணர்வுகளுக்கு இப்படி துல்லியமா நேரம் கணக்கிட முடியுமான்னே கேள்வி எழுப்புறாங்க. அந்த நனவின் ஓடை ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வில்லியம் ஜேம்ஸ் சொன்னது அது எந்த அளவுக்கு உண்மை? தோல் முயல் மாயை கட்டேனியஸ் ராபிட் இல்யூஷன். மணிக்கட்டுல தட்டுறது அப்புறம் முழங்கையில தட்டுறது. ஆனா நடுவுலையும் தட்டுன மாதிரி உணர்றோம். ஆமா, அடுத்து எங்க தட்ட போறோம்னு மூளைக்கு எப்படி முன்னாடியே தெரியுது? இல்ல இது எல்லாமே நாம அப்புறமா புனைஞ்சுக்கிற ஒரு கதையா? இதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு. GWT குளோபல் ஒர்க் ஸ்பேஸ் தியரி. பணியிடம் மாதிரி. ஆமா, தகவல் பகிர ஒரு இடம். அப்புறம் டெனட்டோட மல்டிபிள் டிராஃப்ட்ஸ் தியரி. ஒரே நேரத்துல பல வெர்ஷன்ஸ் ஓடுது. எது கவனத்துக்கு வருதோ அதுதான் அனுபவம். தொடர்ச்சியான ஓடை இல்லைன்னு சொல்றது. ஓகே, 4வது அத்தியாயம் ஒரு பெரும் மாயை. இதுதான் புத்தகத்தோட மைய வாதங்கள்ல ஒண்ணுன்னு சொன்னீங்க. மாயைனா இல்லாதது இல்ல, நாம நினைக்கிற மாதிரி இல்லாதது. நம்ம பார்வை அனுபவம் மாதிரி. நம்ம உலகத்தை ரொம்ப தெளிவா முழுமையா பாக்குற மாதிரி உணர்றோம். ஆனா அது உண்மையா? கண்டிப்பா இல்ல. நம்ம கண்ணுல அந்த பார்வையற்ற புள்ளி பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. அங்க ஒளிப்பட்டா தெரியாது. ஆனா நாம அதை உணர்றதே இல்லையே. மூளை அந்த இடத்தை நிரப்புதா இல்ல நம்ம அங்க பாக்குறதே இல்லையா? இத பத்தி விவாதம் இருக்கு. இன்னும் ஆச்சரியம் அந்த மாற்ற பார்வையற்ற தன்மை. சேஞ்ச் பிளைண்ட்னஸ். ஆமா, 2 படங்களை மாத்தி மாத்தி காட்டும்போது பெரிய வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. அந்த நிஜ உலக சோதனை கூட இருக்குல்ல, ஆளே மாறினாலும் கவனிக்காம இருக்கிறது. அதே மாதிரி கவனக்குறைவு பார்வையற்ற தன்மை இன்னட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ். அந்த கொரில்லா சோதனை. பந்து விளையாட்ட கவனிக்க சொன்னா நடுவுல கொரில்லா போறதே தெரியாது. இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இதுதான் பெருமாயை கோட்பாடு, கிராண்ட் இல்லூஷன் தியரி. நம்ம தெளிவான காட்சி உலகம் பெரும்பாலும் ஒரு மாயை. நாம தேவைப்படும்போதுதான் விவரங்களை கவனிக்கிறோம். மத்த நேரங்கள்ல எல்லாம் ஓகேங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கு. ஓரிகன் இவங்க சொல்ற மாதிரி பார்வைங்கிறது மூளைக்குள்ள படம் பார்க்கற மாதிரி இல்ல. அது உலகத்தோட ஊடாடுற ஒரு செயல்பாடு. The world is its own best model. சரி, அடுத்தது 5வது அத்தியாயம் சுயம், செல்ஃப். நான் யார்? நமக்குள்ள ஒரு நிலையான நான் இருக்கிற மாதிரி உணர்றோம். ஆனா அறிவியல் பார்வையில அப்படி ஒரு மையம் தேவை இல்லையா? ஆமா, இங்க பார்ஃபிட்டோக ஈகோ கோட்பாடுகளும் தொடர்ச்சியான சுயம் இருக்கு, கட்டை கோட்பாடுகளும். சுயம் என்பது அனுபவங்களின் தொகுப்பு வருது. ஹியூம் சொன்ன மாதிரி சுயம்ங்கிறது மாறிட்டே இருக்கிற உணர்வுகள், எண்ணங்களோட ஒரு கட்டதானா? இத புத்த மதத்தோட அன்னற்றா சுயமற்ற தன்மை கருத்தோட ஒத்து போகுது இல்லையா? ஆமா, சுயம் ஒரு மாயை, பற்றுதல் துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. இதை யோசிக்க வைக்க அந்த தொலைநகர்த்தி சிந்தனை பரிசோதனை. உங்களை ஸ்கேன் பண்ணி அழிச்சிட்டு செவ்வாயில திரும்ப உருவாக்கினா அது நீங்களா? உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது? யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த பிளவுபட்ட மூளை நோயாளிகள் பத்தின ஆய்வுகளும் சுயத்தை பத்தி நிறைய சொல்லுது. வலது அரைக்கோளம் செய்யற செயல்களுக்கு இடது அரைக்கோளம் மொழி இருக்கிற பக்கம் ஒரு கதை கட்டி விடுதுன்னு சொல்றீங்க. கான்ஃபாபுலேஷன். ஆமா, நம்ம எல்லாருக்குள்ளயும் இப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்காரா? நம்ம செயல்களுக்கெல்லாம் ஒரு கதையை உருவாக்கிட்டே இருக்காரான்னு ஒரு கேள்வி வருது. நவீன கோட்பாடுகள் சுயத்தை எப்படி பாக்குதுன்னா, டென்னட் சொல்ற மாதிரி அது நாம நம்மள பத்தி சொல்லிக்கிற கதையோட மையம், சென்டர் ஆஃப் நேரட்டிவ் கிராவிட்டி. மெட்சிங்கர் சொல்ற மாதிரி அது மூளை உருவாக்குற ஒரு சுயம் மாதிரி, செல்ஃப் மாடல், ஒரு பயனுள்ள மாயை. அந்த இயல்புநிலை வலையமைப்பு டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் பத்தியும் சொன்னீங்க. நாம சும்மா இருக்கும்போது ஆக்டிவா இருக்கு. ஆமா, அது சுய சிந்தனைகள், நினைவுகள், திட்டங்கள் இதோட தொடர்புடுதலா பார்க்கப்படுது. சுவாரஸ்யமா தியானம் செய்யும்போது இந்த டிஎம்என் செயல்பாடு குறையுதான். அப்போ சுயம்ங்கிறது ஒரு நிலையான பொருள் இல்ல, அது பல விஷயங்களோட ஒரு தொகுப்பு, ஒரு செயல்பாடு மாதிரி தெரியுது. ஓகே, 6வது அத்தியாயம் மறுபடியும் சுதந்திர மன உறுதி, ஃப்ரீ வில் பத்தி. லிபிட் சோதனை ஞாபகம் இருக்கு. முடிவு பண்றதுக்கு முன்னாடியே மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ அந்த நான்கிற உணர்வு, டேனியல் வெக்னர் சொல்றார், அதுவே ஒரு மாயேன்னு. ஆமா,
மூளை செயலை செய்யுது, அதே நேரம் அது பத்தின எண்ணமும் வருது. நாம தப்பா அந்த எண்ணம் தான் செயலை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறோம். அதுக்கு அவர் செஞ்ச அந்த ஊய்ஜா போர்டு மாதிரி சோதனை ஒரு உதாரணம். தொடர்பே இல்லாம இருந்தாலும் அவர் தான் நகர்த்தினதா அவர் உணர்றார். எண்ணத்துக்கும் செயலுக்கும் ஒரு தொடர்பு இருந்தா போதும், நாம தான் காரணம்னு நம்பிடுறோம். சுதந்திர மன உறுதி இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பொறுப்பு யார் ஏத்துக்கிறது? அது பெரிய குழப்பம்தான். ஆனா சாம் ஹாரிஸ் மாதிரி சிலர் சொல்றாங்க, பொறுப்புணர்வு இருக்கலாம், ஆனா பழிவாங்கிற எண்ணம் அர்த்தம் இல்லாம போகும். ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க, தடுக்க, இரக்கம் காட்ட இது வழிவகுக்கும். இது நம்மள பத்தி நாம நினைக்கிறதையே மாத்துற விஷயம். தனிப்பட்ட முறையில கூட நம்ம மேலேயும் மற்றவங்க மேலேயும் அதிக இரக்கம் காட்ட இது உதவலாம் இல்லையா? கண்டிப்பா. 7வது அத்தியாயம் மாறிய உணர்வு நிலைகள், ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ASCs. தூக்கம் கனவுல ஆரம்பிக்குது. ஆரியம் தூக்கத்துல கனவு காண்றோம். ஆனா அப்போ அது மாறிய நிலைன்னு நமக்கு தெரியறதில்ல. தெளிவான கனவு, லூசிட் ட்ரீமிங் ஒரு விதிவிலக்கு. கனவு காணும்போதே இது கனவுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, சில சமயம் கனவை கட்டுப்படுத்தவும் முடியும். இதுவும் நனவை பத்தி சில கேள்விகளை எழுப்புது. அப்புறம் உடல் கடந்த அனுபவங்கள், OBEs, மரணத்துக்கு பின்னான அனுபவங்கள், NDEs, சுரங்கம், ஒளி, வாழ்க்கை மறு ஆய்வு, இதெல்லாம் பத்தியும் புத்தகம் பேசுது. இதுக்கு ஆன்மீக விளக்கமும் இருக்கு, அறிவியல் விளக்கமும். மூளை செயல்பாடு, ரசாயன மாற்றங்கள், TPJ தூண்டுதல் மூலமா OBE மாதிரி உணர்வை உருவாக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. மனதை வெளிப்படுத்தும் மருந்துகள், சைக்கடாலிக்ஸ், LSD, காளான்கள், இதெல்லாம் நனவை எப்படி மாற்றுது? யதார்த்த உணர்வு, சுய உணர்வு எல்லாம் மாறுது. இது மூளையில என்ன செய்யுது? இதுக்கும் மர்ம அனுபவங்களுக்கும் என்ன தொடர்புன்னு ஆராய்ச்சி நடக்குது. தியானமும் ஒரு வழி. மனசோட செயல்பாட்டை மாத்துது. எண்ணங்களை கவனிக்கிறது, மனதை அமைதிப்படுத்துறது மூலியமா சுயத்தை பத்தின மாயைகளை உணர முடியும்னு சொல்றாங்க. தியானம் பண்ணும்போது DMN செயல்பாடு குறையறத பத்தியும் ஆய்வுகள் இருக்கு. இந்த ASCகள் எல்லாமே நம்ம சாதாரண நனவு நிலை மட்டும்தான் சாத்தியமில்லைன்னு காட்டுது. சரி, கடைசி அத்தியாயம், நனவின் பரிணாமம். பூச்சி, பறவை, நாய், இதுக்கெல்லாம் நனவு இருக்கா? இருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு உயிரினமும் உலகத்தை அதோட புலன்கள் மூலமா வித்தியாசமா உணருது. வெல்ட் பாம்பு அகச்சிவப்புல பாக்குது, தேனீ புற உதால பாக்குது. விலங்குகளுக்கு நனவு இருக்கான்னு சோதிக்க சில வழிகள் இருக்கு. அந்த கண்ணாடி சுய அடையாள சோதனை, சிம்பான்சி, டால்ஃபின், யானை கூட பாஸ் பண்ணுது. அப்புறம் மனக்கோட்பாடு, தியரி ஆஃப் மைண்ட், மற்றவங்களுக்கு மனநிலை இருக்குன்னு புரிஞ்சுக்கிற திறன், இதெல்லாம் வச்சு பாக்குறாங்க. ஆனா முழுமையான பதில் கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. நனவ ஏன் பரிணமிச்சது? அதுக்கு என்ன பயன்? இயற்கை தேர்வு மூலமா வந்ததா? அதுக்கும் தெளிவான பதில் இல்ல. ஒருவேளை தகவல் பரிமாற்றத்துக்கு, சமூக வாழ்க்கைக்கு, இல்ல வேற ஏதோ திறனோட துணை விளைவா? இங்கதான் இந்த மாயைவாதி பார்வை மறுபடியும் வருது. ஆமா, நனவுன்னு தனியா ஒரு விஷயம் பரிணாமம் அடையலன்னு சொல்றாங்க. ஆமா, மூளை தன்னைத்தானே புரிஞ்சிக்க, கவனத்தை இயக்க சில மாடல்களை உருவாக்குச்சு. கிரேசியானோட அட்டென்ஷன் ஸ்கீமா தேரி, இல்லனா மெச்சிங்கரோட சுய மாடல்கள் மாதிரி. இந்த மாடல்கள் பயனுள்ளதா இருந்திருக்கலாம். அதோட ஒரு விளைவு தான் நாம நனவுன்னு சொல்ற இந்த உணர்வு. இது ஒரு கூடுதல் அம்சம் இல்ல. அப்போ கணினிகளுக்கு நனவு வர முடியுமா? மாயைவாதி பதில் என்னன்னா, ஒரு கணினி தன்னை பத்தி ஒரு மாதிரி உருவாக்கி நான் நனவோட இருக்கனான்னு கேட்டா அதுவும் நம்மள மாதிரி அந்த மாயையில இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, மொத்தத்துல இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது? நாம நினைக்கிற அந்த தொடர்ச்சியான தெளிவான நனவு, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நான், இதெல்லாம் ஒரு பெரும் மாயையா இருக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜ் லைட் உதாரணம் மாதிரி. நான் நனவோடு இருக்கேனான்னு கேட்கும்போது மூளை ஒரு தற்காலிக சுயத்தையும் ஒரு அனுபவ ஓடையையும் உருவாக்குது. இது எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தருது. ஆனா நனவான நனவற்ற செயல்பாடுகளுக்கு நடுவுல அப்படி ஒரு பெரிய மாய வேறுபாடு இல்லைங்கிறது தான் இந்த புத்தகத்தோட கருத்து. அப்போ நம்ம வேலை மூளை எப்படி நனவை உருவாக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இல்ல. நாம ஏன் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறோம், அந்த மாயை எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இது நம்மள பத்தியும் நம்ம அனுபவத்தை பத்தியும் நாம யோசிக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை இல்லையா? ஆமா ஆமா, உங்களுக்கு கடைசி கேள்வி. ஒவ்வொரு கணமும் நீங்க உணர்ற இந்த நான், இந்த எண்ணங்கள், இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்க மூளையால அப்பப்போ புனையப்படுற ஒரு கதைனா, உங்க வாழ்க்கையோட தொடர்ச்சி, உங்களோட தனிப்பட்ட அடையாளம், பர்சனல் ஐடென்டிட்டி, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழமான ஆய்வுல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நனவ பத்தின இந்த சிக்கலான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள உங்கள கூட்டிட்டு போனதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. மேலும் தெரிஞ்சுக்க விரும்பினா சூசன் பிளாக்மோர் எழுதிய கான்ஷியஸ்னஸ்: A Very Short Introduction புத்தகத்தை படிச்சு பாருங்க. அடுத்த ஆய்வுல சந்திப்போம்.